ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு சூப்பரான அறுவடையுடைய தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான அறுவடையை இந்த நாட்டு தக்காளி பெரிய தக்காளியிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இது வந்து லைபேரியன் தக்காளின்னு சொல்லிட்டு. இல்லை இது வந்து நாட்டு தக்காளி. இது எப்படின்னா, ஒரு மேரேஜில் போயிருந்தப்போ ரிட்டன் கிஃப்டாக நாட்டு தக்காளி விதை, கொஞ்சம் பாலக்கீரை விதைலாம் கொடுத்துருந்தாங்க. நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டிருந்ததுனால ஒரு வேளை லைபேரியன் தக்காளியாக இருக்குமோன்னு நினச்சிருந்தேன். ஆனால் இது வளர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நாட்டு தக்காளின்னு சொல்லிட்டு. ஒரு 3 தக்காளி கிட்டே இருந்தது. கொஞ்சம் செங்காயாக இருக்க சொல்லி பறிச்சிட்டேன், ஏன்னா எலி விட்டு வைக்க மாட்டேங்குது. அடுத்ததாக செரி டொமேட்டோ இருந்துச்சு, அது ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்துச்சு, பறிச்சுக்கிட்டேன். அடுத்ததாக இந்த உஜாலா கத்திரிக்காய் வந்து இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் இப்போ எலி கடிக்கிறது இல்லை, பிஞ்செல்லாம் ஒரு 4 கத்திரிக்காய் கிட்டே தேத்தி கொண்டு வந்துட்டேன். 4த்துமே பறித்து எடுத்துட்டேன். அடுத்ததாக வழக்கம் போல் கொத்து கொத்தாக காய்க்கிற அவரைக்காயில் ஒரு 10 அவரைக்காய் இருந்துச்சு, அதை பறிச்சுக்கிட்டு பூக்கள் செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஒரு 2 செம்பருத்தி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ரெட் ரோஸ் இருந்துச்சு, எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாச்சு. இதுதான் இன்றைக்கான அறுவடை. இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.